இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் தேவன் உங்களோட பேச போகிறார். வேதத்தில் சங்கீதம் 115 அதிகாரத்தில் 12 வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பா அம்மா என்னை குறித்து ஒரு விசாரிக்க மாட்டுக்கிறாங்களே, என்னுடைய சொந்த கணவர் என்னை விசாரிக்க மாட்டுக்கிறாரு, என்னுடைய மனைவி என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என் சொந்த மதம் என்னை விசாரிக்க மாட்டுக்கிறாங்களே, என்னுடைய பிள்ளைகள் என்னை குறித்து ஒரு விசாரிக்க மாட்டுக்கிறாங்களே, எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். என்னை சாப்பிட்டியான்னு கூட என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை தம்பி அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை விசாரிக்கிற தகப்பன். ஆமென். இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை விசாரிக்க, உங்களை நேசிக்க ஏசப்பா உண்டு. அதுதான் சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் உங்களை 24 hours ஏசப்பா உங்களை குறித்து அவர் நோக்கமா இருக்கிறாரு. அவருடைய கண்கள் உங்க மேல இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன செய்கிறீங்க, எங்க போறீங்க என்று ஏசப்பா உங்களை குறித்து ஒரு யோசனையாகவே இருக்கிறார். உங்களை விசாரித்து கொண்டே இருக்கிறாரு. அவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க மாம்சத்துக்குரிய தகப்பன் என்னை யோசிக்கிறாங்களா இல்லையா, என் சொந்த பந்தங்கள் என்னை குறித்து விசாரிக்க மாட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தில் இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடனில் இருக்கிறீங்களா, இது நிமித்தமாக உங்கள் குடும்பத்தார் உங்களை விசாரிக்காமல் போகலாம். இது நிமித்தமாக ஐயோ அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கப்பா, நம்ம போய் அவங்க விசாரித்தோன்னா, இல்லை நம்ம போய் அவங்க ஏதாவது கேட்டோன்னா அவங்க நம்மள்கிட்ட ஏதாவது உதவி பண்ண கேட்பாங்க, அதனால் அங்கே போக வேணாம்னு சொல்லி அவங்க ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஏசப்பா அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் உங்களை என்னாலும் உங்களை விசாரிக்கிறாரு. உங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆகையால் இது வரைக்கும் உங்களுடைய சிந்தனையில் அவங்க விசாரிக்கல, இவங்க விசாரிக்கல என்று அதை தூக்கி போடுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா என்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறாரு, ஏசப்பா என்னை நினைத்து இருக்கிறாரு. நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால், அவர் உங்களை நினைத்திருக்கிறபடியால், அவர் உங்களை நேசிக்கிறபடியால் ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்லுங்கள், ஏசப்பா இது வரைக்கும் ஏசப்பா அவங்க என்னை விசுவாரிக்கலையே, இவங்க என்னை விசுவாரிக்கலையே அப்படின்னு நான் துக்கத்தில் இருந்தேன் ஏசப்பா, அநேக டிப்ரெஷனில் போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது நான் தெரிஞ்சுக்கொண்டேன், நீங்கள் என்னை நினைத்து இருக்கிறீங்க, நீங்கள் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. அன்றே ஏசப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பேன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரட்டும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த வேலை கூட சுவாமி நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டு இசப்பா இதோ இந்த வேலை கூட இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அண்டு இசப்பா உடைந்து போன உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. சொந்த பந்தங்கள் தகப்பன் தாய் ஆண்டு யாருமே என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதேன்ற இசப்பா நினைக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா நீ தகப்பனாக இருந்து நீர் அவங்களை நினைத்திருக்கிறீங்க, நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோட நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்க என்று அப்பா அவங்க உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை அவங்க அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவங்க தரித்திரங்கள் கஷ்டங்கள் மாறட்டும், அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நினைத்திருந்ததுக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.